முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னிருந்த நபர்களை காவல்துறை எப்படி கண்டுபிடித்தது என்பதை சொல்கிறது தி ஹண்ட், தி ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ். எத்தனையோ தடங்கல்களுக்கு மத்தியில் ஸ்ரீபெரும்புதூர் வருகிறார் ராஜீவ்காந்தி. பயண திட்டத்தில் இறுதியாக சேர்க்கப்பட்ட ஸ்ரீபெரும்புதூர் தான் அவர் செல்லப்போகும் கடைசி பயணமாக இருக்கும் என காங்கிரஸ்காரர்கள் நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நாளுக்காகவே காத்திருந்த சிலர் கச்சிதமாக அவர்களின் திட்டத்தை நிறைவேற்ற இந்தியாவை ஸ்தம்பித்தது. இந்திரா காந்தியை போலவே ராஜீவ்காந்தியின் மரணமும் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. சுதந்திர இந்தியாவின் அரசியல் தலைவர் ஒருவர் மனித வெடிகுண்டு தாக்குதல் மூலம் கொல்லப்படுவது அதுவே முதல் முறை என்பதால் பெரும் அதிர்ச்சியில் இருந்தது இந்திய உளவுத்துறை. எவ்வித க்ளூவும் இல்லாமல் திக்குமுக்காடி கொண்டிருந்த காவல்துறைக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தனர் ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள். தானு முதல் சிவராசன் வரை ராஜீவ்காந்தி வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எல்லா புள்ளிகளையும் எஸ்ஐடி எப்படி இணைத்தது, இதற்கிடையே இருந்த அரசியல் சதிகள் போன்றவற்றை த்ரில்லர் பாணியில் சொல்கிறது சோனி லைவில் வெளியாகியிருக்கும் தி ஹண்ட். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையை, அதுவும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்வது மிகவும் கடினம். ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள் யார், அவர்கள் எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அவர்களில் இப்போது யாரெல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பெரும்பாலான சாமானியர்களுக்கு தெரிந்த விஷயங்கள். இது ஒன்றும் சுதந்திர இந்தியாவிற்கு முன் நிகழ்ந்த விஷயமோ அல்லது அயல் தேசத்து விவகாரமோ இல்லை. ஆனால் அப்படி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதையை எவ்வளவு சுவாரஸ்யமாக எழுத முடியுமோ அவ்வளவு சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார்கள் ரோஹித் நாகேஷ் ஸ்ரீராம் குழு. மூத்த பத்திரிகையாளர் அனிருத்யா முத்ரா எழுதிய 90 Days தி ட்ரூ ஸ்டோரி ஆஃப் தி ஹண்ட் ஃபார் ராஜீவ் காந்தி அசாசின்ஸ் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இதன் கதையை எழுதியிருந்தாலும் சிலர் குறித்த விவரணைகளை லாவகமாக தடுத்து திரைக்கதையை எழுதியிருக்கிறார்கள். சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் கார்த்திகேயனாக அமித் சியா, இன்சைட் எட்ஜ், மகாராணி போன்ற தொடர்களில் சிறப்பான நடிப்பின் மூலம் கவனத்தை ஈர்த்தவர் இதிலும் அதை சிறப்பாக தொடர்கிறார். இந்த சிஸ்டத்தின் வளைவு நலிவுகளுக்குள் சிக்கிக்கொண்டு மூச்சு திணறும் அதிகாரி அமித்தாக சாஹில் வைத் மிகச் சிறப்பாக நடித்திருக்கிறார். ராஜீவ்காந்தியின் படுகொலை குறித்து இந்தியாவின் பார்வைக்கும் தமிழ்நாட்டின் பார்வைக்கும் சிறிய வேறுபாடு இருந்தது. இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் IPKF-இன் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் அதற்காக பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இதை சிலர் பார்த்தார்கள். ஒன் மேன்ஸ் ஹீரோ இஸ் அனதர் மேன்ஸ் டெரரிஸ்ட் என போகிற போக்கில் சொல்வார் சுகுமார். அதற்கு மறுமொழியாக ஹீரோஸ் டோன்ட் டெரரைஸ் எனிபடி என்பார் அதிகாரி அமித். சில தினங்கள் கழித்து இதே வரியை அதிகாரி ரகோத்தமனும் சொல்வார். ராஜீவ்காந்தி படுகொலையை தமிழ்நாடு எப்படி அணுகியது, மற்றவர்கள் எப்படி அணுகினார்கள் என்பதை இவ்வளவு நுணுக்கமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். நளினி, பிரதமர் சந்திரசேகர், ராஜீவ்காந்தி என பலரின் உருவ ஒற்றுமைக்கு பொருந்தும் நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். தாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம் என்பதை பறைசாற்ற ஒருவர் செய்த அதிமேதாவி செயலால் தான் ஒட்டுமொத்த கும்பலும் மாட்டியிருக்கிறது என கேஷுவலாக சொல்கிறார் அதிகாரி கார்த்திகேயன். ராஜீவ்காந்தி கொலையாளிகளை காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள் என்பதை விட அவர்களாகவே வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி மாட்டிக்கொண்டார்கள் என்பதே உண்மை. கொலையை செய்துவிட்டு திருப்பதிக்கு மொட்டை போட போவது, வந்த வேலை முடிந்துவிட்டால் குட்பை சொல்லாமல் அங்கேயே டேரா போட்டது என பார்க்கும் நமக்கே என்னம்மா இப்படி பண்ணி இருக்கீங்களேமா என சொல்லும் அளவிற்கு வெள்ளந்தியாய் சிக்கிக் கொண்ட மனிதர்கள். ஆனால் இவர்களை வைத்து அரசியல் ஆட்டமாட தலைவர்கள் நினைத்ததையும் சாமர்த்தியமாய் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடரின் மற்றொரு பலம் தபாசிர் இலியானாவின் இசை. ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லருக்கான மோடை தொடர் நெடுக்க கொடுத்திருக்கிறார். இடங்கள் தேர்வு, நடிகர்கள், கலை அமைப்பு என புரொடக்ஷன் டீம் அசத்தி இருக்கிறது. புத்தகத்தில் ராஜீவ்காந்தி கொலையை சுற்றியிருந்த பலரை சுற்றி கதை நகரும். ஆனால் தொடர் முழுக்க வேறு ஒரு அமைப்பை குற்றம் சாட்டுகிறது. அதனாலேயே சில இடங்களில் தொய்வாகி விடுகிறது. அதே போல பெரும்பாலான நடிகர்கள் இந்தி என்பதால் நமக்கு சில இடங்களில் கார்டு மேல இருக்க 16 டிஜிட் சொல்லு சார் டோனில் கேட்கிறது. ஆனால் இவற்றை தவிர்த்துவிட்டு பார்த்தால் சமீப காலத்தில் வந்த மிகச்சிறந்த அரசியல் தொடர்களில் முக்கியமானது தி ஹண்ட். ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து மட்டுமல்ல, நல்லதொரு த்ரில்லர் பார்க்க விரும்புபவர்கள் நிச்சயமாக தி ஹண்டை பார்க்கலாம்.